ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2 இருக்குது பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2A இருக்குது பாருங்கள், சர்வீஸ் இருக்குது பாருங்கள். இதுக்கான அப்ளிகேஷன் தான் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த குரூப் 2Aல பார்த்திங்கன்னா வந்து நிறையா விதமான போஸ்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த போஸ்ட்லாம் வந்து நம்ம என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம லாஸ்ட் டேட் வந்து நம்ம பார்த்துக்கலாம். லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு பாருங்கள் 19/7/2024. டைம் பார்த்திங்கன்னா வந்து நைட்டு 11:59 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ ஆனால் அது வந்து நீங்கள் அந்த லாஸ்ட் நிமிஷம் வரைக்கும், அந்த லாஸ்ட் டே வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் டக்குன்னு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நீங்கள் ஈஸியாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட்டு டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க. ஒரு வேளை நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா நீங்கள் திரும்ப வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் பயப்பட தேவையில்ல. டேட் அண்ட் டைம் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து 14/9/2024 வந்து டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் பார்த்திங்கன்னா வந்து காலை 9:30 மணி டு 12:30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க டைமு. ஸோ டேட் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து அதை பற்றியான தகவல் இல்லை. ஸோ குரூப் 2 சர்வீஸுக்கான போஸ்ட் என்னென்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லேபர் டிபார்ட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 13 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெப்யூட்டி கமிஷனர் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு வேக்கன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து கமர்ஷியல் டேக்ஸஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்கள், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 336 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் நான் டிஃபரன்ஷியல் ஏபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வேக்கன்ட் கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொபேஷன் ஆஃபீஸர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது பார்த்தீங்கன்னா வந்து சைல்டு வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ் இருக்குது பாருங்கள், அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2 இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வேக்கன்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பதிவுத்துறைன்னு கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து 5 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆறாவது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கான வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனுக்கு பாருங்கள் டிபார்ட்மெண்ட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இருக்குது பாருங்கள், அது பார்த்தீங்கன்னா வந்து கிரேட்டர் சென்னை போலீஸ்லேருந்து உங்களுக்கு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வேக்கன்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இருக்குது பாருங்கள் 8வது. கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 13 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லா டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து 3 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் கமிஷன்லேருந்து உங்களுக்கு வந்து 3 வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ப்ரோக்ராம் இருக்குது பாருங்கள், இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தமிழ்நாடு டிஎன்பிசி கமிஷனுக்கு பாருங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு 4 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாரஸ்டருக்கு பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வேக்கன்ட் கொடுக்கு 107 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபாரஸ்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் இருக்குது பாருங்கள், அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 வேக்கன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா வந்து 507 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குரூப் 2A இருக்குது பாருங்கள், அதுக்கான வேக்கன்ட் நம்ம என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் ஆஃப் சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் இருக்குது பாருங்கள், அது பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனான்ஸ் தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் இருக்குது பாருங்கள் போஸ்டிங்கு, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீகல் ஸ்டடீஸ் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து வந்து 1 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. சீனியர் இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலேருந்து உங்களுக்கு வந்து 497 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க, இது கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆடிட் இன்ஸ்பெக்டர் வந்து போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு பாருங்கள், அது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லோக்கல் ஃபண்ட் ஆடிட்லேருந்து உங்களுக்கு வந்து 273 வேக்கன்ட் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு ஹேண்ட்லூம் சப்னெட் சர்வீஸ்லேருந்து ஹேண்ட்லூம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 2 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர்வைசர் ஜூனியர் சூப்பர்டென்ட் இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் இருக்குது பாருங்கள், இந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து 12 வேக்கன்ட் கேட்டிருக்காங்க.
ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கமர்ஷியல் டேக்ஸ் இருக்கு பாருங்கள். இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து தனித்தனியாக வேக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இது மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 13 வேக்கன் கொடுத்துருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெவன்யூ அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா மாவட்டம் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா மாவட்டமும் உங்களுக்கு கவர் ஆகிடுச்சு. செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, திருப்பத்தூர், திருநெல்வேலி, திருவள்ளூர், விழுப்புரம், விருதுநகர், அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக வேக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து வேக்கன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். 10வது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் ப்ரொடெக்ஷனில் இது அது வந்து உங்களுக்கு 2 வேக்கன் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ்லேருந்து உங்களுக்கு 1 வேக்கன் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் போலீஸ் பார்த்தீங்கன்னா வந்து 61 வேக்கன் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸுக்கு வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். 28 வேக்கன் கேட்டிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 கேட்டிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 60 வேக்கன் கேட்டிருக்காங்க. ஸோ 6 வேக்கன் கேட்டிருக்காங்க. ஸோ பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசனுக்கு பாருங்கள். இதில் வந்து அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து 25 வேக்கன் கேட்டிருக்காங்க. ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 11 வேக்கன் கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அசிஸ்டண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஏராளமான வேக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஒன்றா படித்து பார்த்துங்க. 1 hour கிட்ட வந்துடும் உங்களுக்கு. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா வந்து 1820 வேக்கன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய போஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒரு போஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன வேக்கன் ஸோ ஒரு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு சூட்டபிளாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் பார்ப்போம். உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நீங்கள் கூகுள் வந்துருங்க. கூகுள் வந்துட்டு டிஎன்பிஎஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. ஸோ டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் பாருங்க. அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்குது பாருங்கள். இதில் வந்து கிளிக் பண்ணிங்க. மேலே வந்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நிரந்தர பதிவு விவரங்கள் இருக்குது பாருங்கள். அதில் போய்டுங்க. அதில் போய்ட்டு வந்து நீங்கள் வந்து புதிய பதிவு செய்ய விழுவோர் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் போய்ட்டு உங்களோட ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஐடி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பற்றின வீடியோ வந்து நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துங்க. ஸோ வந்து இப்போ நம்மள்ட்ட வந்து ஆல்ரெடி வந்து நம்மள்ட்ட வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ஹோம் வந்துருங்க. ஹோம் வந்துட்டு நிரந்தர பதிவு விவரங்களுக்கு பாருங்கள். அதில் வந்து கொடுத்துங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஐடி பாஸ்வேர்டு இருக்குது. ஆனால் வந்து அது நீங்கள் மறந்துட்டீங்க, இல்லை வந்து எங்கேயாவது விட்டுட்டீங்க, உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் வந்து திரும்ப வந்து ரிகவர் பண்ணிக்கலாம். ஸோ பயனாளர் குறியீட்டு மறந்துவிட்டு பாருங்க. இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஐடி வந்து நீங்கள் ரிகவர் பண்ணிக்கலாம். கீழே வந்து கடவுள் சொல்லிருக்கு பாருங்கள். இது வந்து வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் மறந்துருந்தீங்கன்னா இல்லை வந்து தெரியலனா இதை வச்சு நீங்கள் வந்து ரிகவர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான வீடியோவும் நான் கீழே வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நீங்கள் அதையும் உங்களுக்கு டவுட்னால் நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து நம்மளோட ஐடி பாஸ்வேர்டு வந்து பக்காவாக இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது பார்ப்போம். ஹோம் போய்டுங்க. விண்ணப்பிக்க இருக்குது பாருங்கள். இதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ இல்லை கிளிக் பண்ணால் வந்து கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் 2 இருக்குது பாருங்கள். 2A இருக்குது பாருங்கள். சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை நவ் இருக்குது பாருங்கள். அதில் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் உங்களோட ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து சமர்ப்பி கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் போய்டுவீங்க. ஸோ இந்த லிஸ்ட் இருக்குது பாருங்கள். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இருக்கும் பாருங்கள். கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் இருக்குது பாருங்கள். குரூப் 2A இருக்குது பாருங்கள். அப்ளை தான் கொடுக்கணும். நான் வந்து இங்கே ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணதால வந்து எடிட் கொடுத்துக்கிறேன். எடிட் கொடுத்தனா பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 4-5 ஸ்டெப்பு வந்து நான் முடிச்சுட்டேன். ஸோ திரும்ப வந்து நான் இப்போ கண்டினியூ பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டெப்பை நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து தொடர்க இருக்குது பாருங்கள். இது வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பதவியின் பேர், அறிவிக்கை என்ன, விண்ணப்பிக்க கடைசி நாள் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்து நீங்கள் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நேம் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் என்னைக்கு எடுத்தீங்களோ அந்த டேட் இருக்கணும். ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 மாதத்துக்குள்ளே வந்து எடுத்துருக்கணும். ஸோ வந்து நீங்கள் அதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஸோ வந்து உங்களுடைய சைன் இருக்குது பாருங்கள், அந்த சைனை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பேர், விண்ணப்பதாரன் பேர், இனிஷியலு, டேட் ஆஃப் பர்த்து, மேல் ஃபீமேலு, கம்யூனிட்டி, அப்புறம் வந்து உங்களுடைய செல் நம்பரு, உங்களுடைய இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிட்டு பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கணும். நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி வந்து பெற்றுள்ள சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், அதில் வந்து எஸ் கொடுத்துங்க. அறிவிப்பின்படி நீங்கள் பெற்றிருக்கும் பார்வை தரத்தை தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வேணும்னா வந்து நீங்கள் டாக்டரை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம ரேண்டமாக கொடுத்துக்கிறேன். ஸோ கலர் பிரைட்னஸ் அண்டு நைட் பிரைட்னஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கலர் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தா தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மாலைக்கண் நோய் இருக்குது பாருங்கள், அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த பாதிப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து எஸ்எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. எலிஜிபிலிட்டி ஃபார் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள், இங்கே வந்து நோ கொடுத்துங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய 10th டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். உங்களோட அதாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். உங்களுடைய 10th பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுடைய 10th போர்டு என்ன கேட்குறாங்க பாருங்கள், போர்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டேட்டு, சர்டிஃபிகேட் நம்பரு, அப்புறம் வந்து உங்களுடைய நீங்கள் வந்து தமிழ் வந்து ஒரு படம் எடுத்து படிச்சு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், அந்த ஆப்ஷனு. அப்புறம் வந்து நீங்கள் டோல் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட் நம்பரு, அப்புறம் வந்து போர்டு, உங்களுடைய படிப்பின் பெயர், அப்புறம் வந்து தமிழை ஒரு பாடம் எடுத்து வந்து நீங்கள் தேர்ச்சி பண்ணி கேட்குறாங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட வந்து டிப்ளமா தான் நீங்கள் வந்து டிப்ளமா கொடுக்கலாம். இல்லை வந்து உங்கள்கிட்ட வந்து யூஜி பிஜி வந்து லா, உங்கள்கிட்ட வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ நீங்கள் அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், அதுவும் உங்கள்கிட்ட இருந்தாக்கா நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இதில் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். ஸோ உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா கீழே வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டைப் ரைட்டிங் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் முடிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க பாருங்கள். அது எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டைப் ரைட்டிங் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துங்க. எஸ் கொடுத்துட்டு உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர், உங்களோட டேட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து டைப் ரைட்டிங் வந்து பண்ணல, ஸோ என்னத்துக்கு நான் நோ கொடுத்துக்கிறேன். ஸோ குவாலிஃபிகேஷன் ஆன் கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள், நான் நோ கொடுத்துக்கிறேன். ஸோ நான் படிக்கலை. ஸ்பெசிஃபிக் கிரைட்டீரியா ஃபார் த போஸ்ட் கோர்ஸ்னு கேட்குறாங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து நான் நோ கொடுத்துக்கிறேன். Do you want to be considered in for a post of forester கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்க நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஆஸ் ஆன் பிஃபோர் ஆர் ஃபார் நோட்டிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து சோஷியாலஜி ஆர் சைக்காலஜி வந்து நீங்கள் முடிச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா வந்து டிக் பண்ணிங்க. அதே மாதிரி வந்து சோஷியல் வெல்ஃபேர் ஒர்க் ஆர் பர்சஸ் டிப்ளமா இன் சோஷியல் சர்வீஸ்னு கேட்குறாங்க பாருங்க. அது நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா வந்து டிக் கொடுத்துங்க. அதே மாதிரி வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் வந்து நான் பிகாம் எம்காம் முடிச்சிருக்கேன். ஸோ டிகிரி இன் காமர்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். நான் இது வந்து நான் டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து வந்து நீங்கள் ஏதாவது இதுலேருந்து வந்து நீங்கள் ஏதாவது கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே டிக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் எதுவும் முடிக்கலாம், நீங்கள் அப்படியே டிக் பண்ண விட்டுறலாம். ஸோ வந்து கீழே செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க, சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ தமிழ் மீடியம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ நீங்கள் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா வந்து நீங்கள் எஸ் கொடுத்துங்க, ஆம் கொடுத்துங்க. ஆம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து 11th 12th யூஜி பிஜிலாம் வந்து நீங்கள் எது வரைக்கும் நீங்கள் வந்து முடிச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் அது வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ வந்து டிகிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டிகிரி வரைக்குமே நீங்கள் வந்து தமிழ் மீடியம் படிச்சுக்கணும். ஸோ 11th 12th தான் வந்து நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன். ஸோ வந்து இதுக்கு வந்து நம்ம எலிஜிபிள் கிடையாது. ஸோ வந்து புள்ளி வச்சுங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் வந்து நேம் ஆஃப் த எக்ஸாம் டிஸ்ட்ரிக்ட் கேட்குறாங்க பாருங்கள். முதல்ல வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுடைய சென்டர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்கள் ஊர் பக்கத்தில் வந்து எந்த சென்டர் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ பேப்பர் A1 காமன் தமிழ் எலிஜிபிலிட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள், தேர்வு மையம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுவும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் கேட்குறாங்க பாருங்கள். பொது தமிழ் 10ஆம் வகுப்பு தரம், பொது அறிவு பட்ட ஜென்ரல் இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு குரூப் 2A வந்து நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கும் வந்து நீங்கள் பொது தமிழுக்கு பாருங்கள் 10th, அது வந்து நீங்கள் பொது அறிவு இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் தமிழ் மீடியத்தில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து எக்ஸம்ப்டட் தான். ஸோ இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் சரியாகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் கூட நீங்கள் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் திரும்ப ஒரு டைம் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா பாக்ஸுமே வந்து எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிங்கன்னா வந்து ஓகே ஆகாது. ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒன்று விடாத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிங்க. இங்கே வந்து ஐ கன்ஃபார்ம் கொடுத்துங்க, ஐ அக்ரி கொடுத்துங்க, திரும்ப ஐ அக்ரி கொடுத்துங்க, சரின்னு கொடுத்துங்க. திரும்ப வந்து கேட்குறாங்க டெக்கரேஷன் கேட்குறாங்க பாருங்க, டெக்கரேஷன் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு ஐ கன்ஃபார்ம் கொடுத்துங்க. ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு கேட்டுருக்காங்க பாருங்க. அதில் கிளிக் பண்ணிங்க. ஒரு அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு பாருங்க. ஸோ வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நமக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம், சப்மிட் பண்ணிச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வந்து எதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் எதுவும் இல்லை. ஸோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டோடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணால் போதும். ஸோ வந்து உங்களுடைய ஃபியூச்சர் இதுக்கு தேவைப்படும். உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து உங்கள் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் தேவைப்படும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.